அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு பிப்ரவரி 21ஆம் தேதியான நாளை மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கக்கூடிய நிலையில் நாகை மாவட்டத்தில் கோவை கார்த்திகா அவர்கள் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருக்குறாங்க. கோவை கார்த்திகா அவர்கள் கீழ்வேலூருடைய தொகுதியுடைய வேட்பாளராகவும் இருக்கிறாங்க. அவங்க தேவூர் சொல்லமுத்து மாரியம்மன் கோயில் ஆலய குடமுழக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக அங்கே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அங்கே வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் நீர்மோர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. நீர்மோரோட சேர்த்து நாம் தமிழர் கட்சியுடைய அந்த துண்டறிக்கையும் நாம் தமிழர் கட்சியினர் மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மக்களும் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதை சீர்குலைக்கணும் அப்படின்னு நினச்ச அங்கே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 200 ரூபா ஊப்பிகள் அங்கே கோவை கார்த்திகா அவர்கள்ட்டையும் அங்கே கூடியிருந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள்ட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி வாங்கி கட்டிட்டு போயிருக்கிறாங்க. கோவை கார்த்திகா அவர்கள் இந்த கீழ்வேலூர் தொகுதியில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக மாறிட்டு வர்றாங்க. மக்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறது அங்கே எழுந்து கொண்டு இருக்கிறது. இதில் தூக்கத்தை தொலைத்த இந்த திமுக ஊப்பிகள் இந்த சின்ராசை தேர்தல்னு வந்துட்டா போதும் கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த 200 ரூபாய் ஊப்பிகளை தேர்தல்னு வந்துட்டா கையிலே பிடிக்க முடியாது. எந்த கட்சிக்காரன் நோட்டீஸை எடுத்துகிட்டு போய் நின்னாலும் நீ நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது. நான் காசையாக மடித்து கொடுத்தவங்கள மாதிரி 500 ரூபா 2000 ரூபா ஓட்டுக்கு 5000 ரூபா அப்படின்னு நாங்கள் காசை கொடுத்து என்ன சத்தியம் வாங்கிட்டு இருக்கோமா இருக்கிற எல்லாருக்கிட்டையும். 1 ரூபா பெருமா அந்த துண்டறிக்கை. அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு மக்களுக்கான திட்டங்கள் அதை படித்து பார்த்துட்டு விவசாய சின்னத்தில் வருகிற 2026 தேர்தலில் மாற்றத்திற்காக மக்கள் வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிற பயத்திலையும் பதட்டத்திலையும் அங்கே இருந்த உடன்பிறப்புகள் 4 பேர் ஒன்றாக போய் கோவை கார்த்திகா அவர்கள்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. கோவை கார்த்திகா அவர்கள் ஆரம்பத்தில் சரி பேசி தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. துண்டறிக்கை நாங்கள் கொடுக்கல, மோர் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஊப்பிகள் எகத்தாளம் பேசினதுனால கோவை கார்த்திகா அவர்கள் அப்படித்தான் கொடுப்போம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த நபர் நான் இந்த ஊருக்காரன், நீ நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, நீ மோர் மட்டும் கொடு, எதுக்கு நோட்டீஸை கொடுக்குற அப்படின்னு இந்த திமுக ஊப்பி பஞ்சாயத்து பண்ண கோவை கார்த்திகா அவர்கள் சும்மாவே மைக்கை பிடிச்சாங்கன்னா கிளின்னு கிளிப்பாங்க இந்த ஊப்பிகளை. அவங்க வேட்பாளராக வேற நிற்கிறாங்க. நீ நோட்டீஸை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க கடந்து போகிறதுக்கு என்ன சாதாரண ஆளா? பெண் புலி அல்லவா? விட்டு கிளின்னு ஊப்பிகளை கிழிச்ச கிளியில் பின்னங்கால் பிடனியில் பட அந்த ஊப்பிகள் சம்பவ இடத்தை விட்டு நகர்ந்துடுறாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய விஏஓவும் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கறது தப்பு. எப்பா அந்த தொகுதியுடைய வேட்பாளர் அவங்க மக்களை சந்தித்து துண்டறிக்கை கொடுப்பதற்கான அனைத்து உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. தேர்தல் இன்னும் 2-3 மாதங்களில் நடக்கவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ துண்டறிக்கை கொடுக்காம அடுத்த வருஷம் மக்களே அடுத்த 5 வருஷம் கழித்து வரக்கூடிய தேர்தலுக்கு வாக்களிங்க அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்களா? இந்த திமுக ஊப்பிகள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த தாவேகா தற்குறிகள் சர்வே எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்கல்ல சென்னையில், அப்போ தாவேகா தற்குறிகளை இந்த திமுக ஊப்பிகள் அடித்து ஓடவிட்ட காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவுச்சு. நம்ம ஒரு 4 பேர் போய் மிரட்டினோம்னா மிரண்டுட்டு அப்படியே மோர் பந்தலை கலைச்சிட்டு அப்படியே நோட்டீஸை தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்மகிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியுமா? நம்மளை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். ஆளுங்கட்சியில் ஒட்டுமொத்த காவல்துறை ஒட்டுமொத்த அரசாங்கம் எல்லாருமே நமக்கு ஆதரவாக இருக்காங்க. இந்த ஏரியா விஏஓ கூட நம்மால் தானே. அப்போ நம்மெல்லாம் போய் பேசினா மிரண்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி மணப்பால் குடிச்சிட்டு போன இந்த 200 ரூபாய் ஊப்பிகளுக்கு கழுதப்பாலை ஊற்றி கொடுத்து அனுப்பியிருக்காங்க கோவை கார்த்திகா அவர்கள்.
இந்த கோயிலுக்கு நீங்க வரக்கூடாது, நீங்க நீர்மோர் கொடுக்கக்கூடாது, நீங்க வந்து துண்டறிக்கை குடிக்கக்கூடாது, இது எங்க கோயில், எங்க ஊர், இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம், இது தமிழ்நாடு ராசா. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழர்கள். இந்த கோயிலுக்குள்ள வராத அப்படின்னு யாரும் இன்னொருத்தரை பார்த்து சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழனும் எல்லா கோயிலுக்குள்ளேயும் போறதுக்கான உரிமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் கூட திருச்சியை சொந்த ஊராக இருக்கக்கூடிய நபரை கொண்டு போய் அண்ணன் திருநெல்வேலியில் நிறுத்துறார். திருநெல்வேலி வந்து சொந்த ஊராக இருக்கக்கூடிய நபரை கொண்டு வந்து திண்டிவனத்தில் நிறுத்துறார். இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்குள்ள போகக்கூடாது, அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்குள்ள போகக்கூடாது, இந்த சாமியை அவன் கும்பிடக்கூடாது, அந்த சாமியை இவன் கும்பிடக்கூடாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தூக்கிக்கிட்டு திரிவாங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமா தெரியல. நீ உண்மையிலேயே மக்களுக்காக உழைக்க போற அப்படின்னா உன்னுடைய கொள்கைகளை, நீ வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள்கிட்ட துண்டறிக்கையா கொண்டு போய் கொடு. அப்படி துண்டறிக்கை கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நீ துண்டறிக்கை கொடுக்கக்கூடாது, மோரை மட்டும் கொடுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா, பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். நம்ம 4 ஆண்கள் போய் அந்த பெண்ணை மிரட்டினால் அவள் வந்து அப்படியே சென்று விடுவாள் அப்படின்னு சொல்லி இந்த ஆணாதிக்க மனநிலையோட செயல்படுவாங்க போல இருக்கு. கோவை கார்த்திகா அவர்களை பற்றி இவங்களுக்கு சரியா தெரியல. தக்க செருப்படி கேள்விகளை இந்த திமுக ஊப்பிகளை பார்த்து கோவை கார்த்திகா அவர்கள் எழுப்புனதும் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம அந்த வந்த 4 பேருமே பின்னங்கால் பிடனியில பட ஓடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம திமுக ஊப்பிகளை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, நேற்று கட்சி ஆரம்பித்து புதுசாக வந்திருக்கிற இந்த தாவேகா கிட்ட உங்களுடைய பம்மாத்து வேலையை காட்டுறது, சர்வே எடுக்கிற வர்றவனுங்களை அடித்து ஓட விடுறது, இதெல்லாம் வந்து அங்கே வச்சுக்குங்க. நாம் தமிழர் கட்சி உங்களை எதிர்த்து தான் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலத்திற்கும் மேலாக களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. 8.2 வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் மாறி இருக்கு. இந்த ஒரு பெண் வேட்பாளரையே சமாளிக்க முடியாம பின்னங்கால் பிடனில பட ஓடிய இந்த திமுக ஊப்பிகள் எப்படி 117 பெண் வேட்பாளர்களை தமிழகம் முழுவதும் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கோவை கார்த்திகா அவர்கள் செய்த இந்த சம்பவம் ஊடகங்கள்ல வெளிவருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நியூஸ் 7 செய்தியாளர் இதை எப்படியாவது செய்தியாக சேகரித்து பேட்டி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு முயன்ற போது அவர் தடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் இது ஊடகங்களில் செய்தியாக வருமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான். அதனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கோவை கார்த்திகா அவர்கள் வந்து இந்த 200 ரூபாய் ஊப்பிகளுக்கு எதிராக செய்த தரமான சம்பவத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட இந்த காணொலியை பகிர்ந்து சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே மாற்றத்திற்கான மக்களின் மாநாடை நோக்கியே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கோவை கார்த்திகா ஒரு தரமான சம்பவத்தை இந்த ஊப்பிகளுக்கு எதிராக செய்து விட்டுருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டிற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.